வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி இனிப்பு உளுந்து போண்டா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக 1 கப்பு உளுந்து 1/4 கப்பு அரிசி இருந்தால் போதுங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த நான் சொல்லிக் கொடுக்குற கன்சிஸ்டன்சியில் செய்யுங்க. இதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த இனிப்பு உளுந்து போண்டா. நம்ம இது வரைக்கும் வடை போண்டா காரமாக செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி இனிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. இதுக்கு 1 கப்பு உளுந்து உருட்டு உளுத்தம்பருப்பு தோல் நீக்கினது எடுத்துக்கிறேன். இது மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப் எடுத்திருக்கேன், 250 கிராம். இப்போ சாப்பாட்டு அரிசி இதெல்லாம் எடுத்துக்கிறேன். 1/4 கப்பு சாப்பாட்டு அரிசி. இது மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிடணும். இது சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி நான் எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கிறது புழுங்கல் அரிசி. அளவுகள் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணணுங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கையால் தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ரெண்டையும் ஒன்றா சேர்த்தே ஊற வச்சுருங்க. நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுக்கு குறைச்சலாக ஊற வைக்க வேண்டாம். அப்போ தான் இந்த போண்டா நல்லா சாஃப்டாக நல்ல மெதுன்னு இருக்கும். மாவு அரைச்சதுக்கப்புறம் புளிக்க வைக்கலாம் தேவையில்லை. இந்த மாவை உடனே செய்யலாம். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சாஃப்டாக வரும். இப்போ 2 மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா வாஷ் பண்ணி நல்லா கையால் தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், அரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் தாங்க நான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் வேணுனாலும் போட்டு ஆட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன் மிக்ஸி இந்த மாதிரி அரைக்காது அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கோங்க. இது நல்லாவே அரைக்குங்க. இந்த மிக்ஸி பிரீத்தி பிளாட்டினம் நல்லாவே அரைக்கும். நல்லா பஞ்சு மாதிரி இட்லிக்கு கூட இதிலே அரைச்சிடலாம். நம்ம அந்தளவுக்கு சாஃப்டாக அரைக்கும். நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லா உளுந்தையுமே நான் அந்த ஜாரில் சேர்த்துக்கிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்து ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம எப்படி வடைக்கெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வருவோமோ அந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். மிக்சியில் அரைச்ச மாதிரியே இல்லை பாருங்கள். நல்லா கிரைண்டரில் ஆட்டின மாதிரி நல்லா பந்து மாதிரி வருது பாருங்கள். நல்ல சூப்பராக இருக்குங்க இந்த மாவு இந்த மிக்சியில் அரைக்கிறப்ப. அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி மிக்சிலே அரைச்சிக்குவேன். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் 2/4 கப்பு நம்ம சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். நம்ம இதில் பாவு காய்ச்சி ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி ரெசிபிக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரையில் செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1/4 கப்பால் 2 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. நல்லா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி மாதிரி ஆகிடுமேன்னு நல்லா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். ஒரு 2 சுற்றுனீங்கன்னா அதோடு சேர்ந்து அது கரைஞ்சிரும். இப்போ நல்லா வலிச்சு விட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அப்போ ஊற்றிட்டு நல்லா கரண்டியால் நல்லா ஃப்ளஃபியாக அடிச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அடிச்சிங்கன்னா நல்லா அப்படியே பந்து மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம போண்டா போடுறப்போ நல்லா உருண்டையாக நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். ஒரு திப்பி கூட இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் போண்டா நல்லா உப்பாக புசுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லா டேஸ்டியாக எடுத்து சாப்பிடுவாங்க. சிம்பிள் ரெசிபி தாங்க. நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அந்த வகையில் இந்த உளுந்து இனிப்பு போண்டா நீங்கள் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டு நல்லா கரண்டி போட்டு அடிச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அடிச்சுட்டு வச்சுட்டு எண்ணெயை அடுப்பில் ஊற்றி நான் சூடு பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இந்த மாவு வச்சு ரொம்ப நேரம்லாம் வைக்கக்கூடாதுங்க. அப்படியே அந்த உருண்டை மாதிரி நமக்கு வராது. இது கையால் தான் நான் எடுத்து போட போகிறேன். கையில் தண்ணி தடவிக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா கையை தண்ணி தடவிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து போடுங்க. நல்லா இந்த எண்ணெய் மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும். ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை இனிப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் செவந்து போயிடும். அதனால் நம்ம ரொம்ப எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் இந்த போண்டாவை போடணும். மாவை இந்த மாதிரி உருட்டி போட்டுட்டு எந்த அளவுக்கு கொள்ளுதோ உங்கள் கடாயி அந்த அளவுக்கு நீங்கள் போடுங்க.
போட்டுட்டு முதல்ல ஃபோர்க்கை வச்சு மெதுவாக திருப்பி விடுங்க. இது டக்குன்னு அதுவே தானாக எலும்பி மேலே வரும். எண்ணெயெல்லாம் குடிக்காது. நீங்கள் அது மட்டும் இந்த போண்டாவில் பார்த்துக்கலாம். நான் எண்ணெயே குடிக்காதுங்க. நான் கடைசியாக உங்களுக்கு புட்டு காட்டுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. சிம்பிள் தாங்க. நம்ம எப்படி வடை இதெல்லாம் செய்கிற போண்டாலாம் நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி தான். அதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து ஏலக்காய் தூள், உப்பு அவ்வளோதான் சேர்த்துருக்கோம். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஒன்றும் பெருசாக கடையில் வாங்குற மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. அதே சமயம் இந்த போண்டாவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க 10 நிமிஷத்தில் காலி ஆகிடும். இதுக்கு சட்னி அரைக்கணும், அது அரைக்கணும், கெச்சப் வைக்கணும் எதுவுமே தேவை கிடையாது. அப்படியே சாப்பிட்லாம். நம்ம கார போண்டாலாம் செஞ்சோன்னா சட்னி அரைச்சிக்கிட்டு அது இது பண்ணுவோம். இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி அப்படியே தகன்னு ரெட் கலரில் வருது. பார்க்குறதுக்கு குலோப் ஜாம் கலரில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்க விட்டு எடுங்க. அப்போ தான் வந்து நல்லா உள்ளாரெல்லாம் நல்லா வெந்திருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் அடுப்பை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டே தான் இது செய்யணும். நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி செய்யக்கூடாது. இப்படி செஞ்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இல்லைனா கருப்பு கலராக மாறிடும். இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா கரண்டியை வச்சு அடிக்கடி கிளறி கொடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு எல்லா பக்கமும் ஒரே கலரில் வர மாதிரி ஒரு டிஷ்யூ போட்ட பேப்பரில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். நல்லா நமக்கு எல்லாமே பொரிஞ்சு வந்துட்டு இப்போ மறுஈடும் நான் அதேமாதிரி பொரிச்சுக்கிறேன். பாருங்கள், நான் வந்து திரும்பவும் காட்டுறது உங்களுக்கு எண்ணெய் சூடு இந்த அளவு தான் இருக்கணும். நம்ம போட்டோன்னே அப்படியே தலை புல்லன்னு கொதிக்கக்கூடாது. லைட்டாக சூடு இருக்கிறப்ப தான் அது அழகாக மெதுவாக அப்படியே நம்ம எப்படி பணியாரத்துக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம சூடு வச்சு நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி தான் செய்யணும். இது இப்போ நிறைய இனிமேல் ஆடி மாதம் பிறக்க போது நிறைய ஃபெஸ்டிவல் தான். நம்ம வீட்டில் டெய்லி ஒரு நெய்வேத்தியம் சாமிக்கெல்லாம் செஞ்சு வைக்கிறது வழக்கமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம். செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உளுந்தில் செஞ்சு கொடுக்குற எந்த ஒரு பலகாரமுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதில் வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம். அதுவும் உடம்புக்கு நல்லது தான். இதில் புளிக்க வைக்கவோ எதுவுமே தேவையில்லை. உளுந்தை மட்டும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் அரைக்கிறது நான் சொல்லி கொடுக்குற இந்த முறைப்படி அரைச்சி கரெக்டாக குவான்டிட்டி சேர்த்து 1 கப்பு உளுந்துக்கு 1/4 கப்பு அரிசி சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி இனிப்பு போண்டா நீங்களும் செய்யலாம். நம்ம வந்து பல இடத்துல டீ கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அது மைதாவில் செய்வாங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். இந்த மாதிரி நம்மளே வீட்டில் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி கேட்டு 1, 2ன்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், இப்போ நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்குற அளவுக்கு நான் அதுக்கு தான் 2 தடவை உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம சூடு வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் அந்த பபுள்ஸ் லைட்டாக அடங்கும். அந்த டயத்தில் நீங்கள் அப்படியே எடுத்துட வேண்டியது தான். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே கலர் இதே இது உங்களுக்கும் வரும். நீங்கள் இதே குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி வரும். பாருங்கள், இப்போ புட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே நான் பொரித்து எடுத்துட்டேன். பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். நான் அரை இனிப்பாக தான் போட்டிருக்கேன். 2 கப்பு சுகர் தான் போட்டிருக்கேன், ப்ரௌன் சுகரு. பாருங்கள், இப்போ வந்து பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த இனிப்பு உளுந்து போண்டா ரெசிபி ரொம்ப சுலபமான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இனிப்பு உளுந்து போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.